friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போங்க. பீட்ரூட் அல்வாக்கு நம்ம பீட்ரூட்டை வாங்கிட்டு வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பொடி பொடியா திரும்பி வெச்சுக்கணும். காய் திருவறதுல திரும்பி வெச்சுக்கணும். இங்க பாருங்க, இப்போ நான் 1/4 லிட்டர் பாலை நான் திக்கு பால் வாங்கிட்டு வந்து நல்லா நான் கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க வச்சு 100 ml வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த பாலை திக்கு பால் போட்டுக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இதில் முந்திரி பருப்பு நான் ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். திராட்சையும் ஒரு 10 எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். அதில் பாருங்க, நல்ல பொண்ணு வறுவலாக வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்துடலாம், கருக விட்டுறாமல் எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த பீட்ரூட் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை திருவி வச்சது இதில் போட்டுடலாம். இது நல்ல நெய்யில் வறுத்துடலாம். 100 கிராம் சர்க்கரையை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நம்ம பொடி அப்படியே சும்மா தூள் பண்ணி போட்டோம்னா வாயிலெல்லாம் படும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த சர்க்கரையோடு வச்சு நல்லா தூள் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், நல்லா திக்காக காய்ச்சிட்டேன். இது 100 ml பால் இருக்கும். இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 விசில் வரலாங்க. பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, நான் ஏன் இந்த மாதிரி தூள் பண்ணி போடுறேன்னா, இந்த ஏலக்காய் வந்து அப்போ தான் நல்லா அரைப்படும். வாயிலெல்லாம் அந்த ஏலக்காவோட தோல் வந்து வராது. அதுக்காக நான் அப்படி போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அல்வா அப்படின்னாலே கொஞ்சம் நெய் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மொத்தம் இதுக்கு 4 ஸ்பூன் நெய் ஆகிருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சீக்கிரமாக சுண்டிடுங்க. அப்புறம் பாருங்கள், நான் வந்து இந்த பாதாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் காய் திருவுறதில் வச்சு நான் திருவி இருக்கேன். ஒரு 6 பாதாம் வந்து நான் திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய்யில், அதை கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம் அதில். அப்புறம் கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் மேலே தூவி விடலாம். இந்த பீட்ரூட்டை நல்லா நெய்யில் வறுத்துட்டு இந்த திக்கு பாலை வச்சு வேக வைக்கும் போது நமக்கு அந்த பீட்ரூட்டோட இந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். சூப்பராக நமக்கு வந்து பீட்ரூட்டு அல்வா ரொம்ப நல்லா கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி. பாருங்கள், இந்த அல்வாவை செஞ்சுட்டு நம்ம வச்சுருந்தோன்னு வைங்க, நம்ம ப்ரெட்டெல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஜாம் வீட்டில் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா பசங்களுக்கு ஜாமுக்கு பதில் இந்த அல்வாவை கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வைப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பீட்ரூட் அல்வா சூப்பராகவும் நல்ல சுவையாகவும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.